ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோர் பகரன்பு கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஸோ பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டடியில் வந்து இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு இந்த 3 பாடம் வந்து நம்ம வந்து படிப்போம். ஸோ இந்த 3 பாடம் படிக்கும்போது புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டுக்கு நம்ம மாற்றிக்கணும். ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. ஸோ புக்கில் வந்து அப்போதைக்கு புக்கு போடும்போது அதை கொடுத்துருப்பாங்க. அப்போ அது அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது சைடில் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் கேட்பாங்க. நம்ம புக்கில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம அப்படியே போட்டக்கூடாது. அது இல்லாமல் ஒரு தப்பும் இருக்கு, அதையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து முழுசாக சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியம், கடைசி வரையும் பாருங்க ஓகேங்களா. இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீமில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வினிதா மேடம், அவங்க தான் இந்த வீடியோ பதிவு வந்து கொடுக்க போகிறாங்க. அவங்க டிஸ்பிளேல என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, புக்கில் என்ன இருந்துச்சு, இப்போ எப்படி அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிளியரா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அந்த பாடம் படிக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இதுதான் மேடம் சொன்னாங்களா அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வினிதா மேடம் யாரும் தெரியும் நினைக்கிறேன். நம்ம கிறிஸ்டோபா அகாடமிக்கு வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பர்டிகுலரா நம்ம பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய தினமணி, தி ஹிந்து பேப்பர்ல வரக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸை தொகுத்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதி ஒரு டெலகிராம் சேனல், நம்ம கிறிஸ்டோபா அகாடமியோட டெலகிராம் சேனல், அதாவது நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னே நமக்கு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு. அதுல டெய்லி ரொட்டீனா வந்து பார்த்தோன்னா மேடம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் கட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி அனுப்புறாங்க. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் பிளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அவங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் ஷார்ட்டாகவும் வந்து பார்த்தோன்னா நோட்ஸ் எழுதி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அதை கொஸ்டின் ஆன்சராகவும் கன்வெர்ட் பண்ணியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டெலகிராம் சேனல்லே போஸ்ட் பண்ணுறாங்க. நான் வேணா கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ தெரியாதவங்க ஜாயின் பண்ணிங்க. அதில் வந்து ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ அவங்க வந்து தான் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம டீம்ல ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் தான் அவங்க. ஸோ அவங்களை பற்றி நிறைய பேர் தெரியாது, ஏன்னா அவங்க கொஞ்சம் வில்லேஜுங்கிறனால அவங்களால வீடியோவில் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் அவங்க ஆடியோ அனுப்பிச்சு நான் வந்து அந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணி இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான 8 இன்ஃபர்மேஷன், அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணீங்க. அடுத்தடுத்த தகவல் வந்து உங்களுக்கு நான் வீடியோ பதிவில் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே ஷெட்யூல் 1 இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு இந்த டாபிக்ஸில் எல்லோரும் படிச்சுட்ருப்பீங்க. இந்த டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நமக்கு அப்டேட் ஆகிருக்கு சரிங்களா. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிகல்ஸு, அமெண்ட்மெண்ட்ஸு, நம்மளுடைய ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ்லாம் இதாக இருக்குது பார்த்தீங்களா, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுடைய 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க இந்த பாயிண்ட்டு. அரசமைப்பு சட்டம் 16/9/2016 வரை 101 முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, 2016 வரைக்கும் உங்களுக்கு 101 முறை தான். ஆனால் நம்ம கண்டிப்பாக இப்போ வரைக்கும் எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ், திருத்தங்கள் திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு போகணும் சரிங்களா. அப்படின்னா இப்போ செப்டம்பர் 2023 வரைக்கும் நமக்கு நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா 106 முறை திருத்தப்பட்டுள்ளது. இந்த திருத்த சட்டம் கூட ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் தான். பாருங்கள், 106வது அரசமைப்பு திருத்த சட்டம் 2023. அதுவே எத்தனையாவது மசோதான்னு கேட்டாங்கன்னா 128வது அரசமைப்பு திருத்த மசோதா அப்படின்னு சொல்லணும். அப்போ மசோதா வேற, சட்டம் வேறையான்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட், இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன்று தான். ஆனால் என்ன, ஒரு அரசமைப்பு திருத்த மசோதான்னா எங்கே தாக்கல் பண்ண முடியும்? நம்ம நாடாளுமன்றத்தில் தான் அதையை தாக்கல் பண்ண முடியும். எங்கே பண்ண முடியாது? நம்முடைய மாநில சட்டமன்றங்களில் எதுலேயுமே பண்ண முடியாது. அதற்கு அதிகாரம் கிடையாது. அப்போது பாராளுமன்றத்தில் மேலவை, கீழவை ரெண்டுலேயுமே வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒப்புதல் வாங்கி அந்த மசோதாக்கு நம்ம குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கணும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பின் தான் அந்த மசோதா என்னவாகும் அப்படின்னா நமக்கு சட்டமாகும் சரிங்களா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதனால தான் பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் இந்த மசோதா சட்டம் அப்படிங்கிறது மாறுபடும். அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். என்ன அப்படின்னா, இப்போ பெண்களுக்கு நம்முடைய மக்களவை, மாநில சட்டமன்றங்கள் இதில் 33% இடஒதுக்கீடு அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்டம். 33% அவங்க கொடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா 3ல் 1 கொடுத்துருக்கலாம். அதாவது மொத்த உறுப்பினர்களில் 3ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். எதை கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா. இந்த சட்டத்துக்கு இன்னொரு பேர் ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், நாரி சக்தி பந்தன் அதிநயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அந்த சக்தின்னு இருக்குது பார்த்தீங்களா, மேபி இதை கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ மசோதா பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா இப்போ தான் தாக்கல் பண்ணி சட்டமாக கொண்டு வர்றாங்களான்னு கேட்டால், ஃபஸ்ட்டு பாருங்கள் 1996 ஃபஸ்ட்டு இது சம்மந்தமான மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது என்ன ஆகலை, சட்டமாகவே இல்லை. சட்டமாகறதுக்கு எவ்வளோ வருஷம் எடுத்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, 1996 தான் ஃபஸ்ட்டு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. நமக்கு இப்போ சட்டமாகிறது 2023. ஓகேங்களா, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நமக்கு 106 முறை நம்முடைய அரசமைப்பில் திருத்தம் நடந்திருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், இந்த குடியுரிமை சட்டம் 1955ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய 10th புக்கில் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ராவாக 2019 ஒரு டைம் வந்து திருத்தம் பண்ணினாங்க. இப்போ நமக்கு அந்த குடியுரிமை சட்டம் 1955 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. அதை மாற்றி வச்சுக்கோங்க. எந்தெந்த வருஷம்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1957, 1960, 1985, 1986, 1992, 2003, 2005, 2015, 2019. ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில இடத்துல பாருங்கள், சில நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவோ உங்களுக்கு 6 டைம்னு கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 57, 60, 85 இந்த 3ஐயும் அவங்க ஆட் பண்ணலை. நம்ம புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, அதை ஆட் பண்ணி தான் 8 டைம்னு கொடுத்துருக்காங்க. அது கூட நம்ம 2019 ஆட் பண்ணி 9 டைம்னு படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது மாதிரி நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நம்ம பாலிட்டி அப்டேட்டடான இன்ஃபர்மேஷனை பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே படிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா, நம்மளுடைய மக்களவையில் 2 ஆங்கிலோ இண்டியன்ஸை பிரசிடெண்ட் நியமிக்கிறதாகவும், அதுக்கப்புறம் மாநில சட்டமன்றங்களில் ஒரு ஆங்கிலோ இண்டியனை யாருங்க ஆளுநர் நியமிக்கிறதாகவும் நம்ம படிச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா. அந்த 2ஐயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீக்கிட்டாங்க. சரிங்களா, 2020 அது என்ன திருத்த சட்டம், அதுக்கப்புறம் என்ன மசோதாங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. 104வது அரசமைப்பு திருத்த சட்டம் 2020. சரிங்களா, ஆனால் மசோதா பாருங்கள் 126வது அரசமைப்பு திருத்த மசோதா. அதன் மூலம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சட்டப்பிரிவு 331ஐயும் சட்டப்பிரிவு 333ஐயும் நீக்கிட்டாங்க. அப்போ சட்டப்பிரிவு 331னா என்னதுன்னா, மக்களவையில் 2 ஆங்கிலோ இந்தியர்களை நியமிப்பாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதுதான் சட்டப்பிரிவு 331. அதையும் அடுத்தது சட்டப்பிரிவு 333னா என்னதுன்னா, மாநில சட்டமன்றங்களில் ஒரு ஆங்கிலோ இந்தியரை நியமிப்பாங்க பார்த்தீங்களா, அதையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீக்கியிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இப்போது நம்மளுடைய இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. சரிங்களா, முதல்ல 29 தான் இருந்துச்சு. கடைசியாக உங்களுக்கு வந்து தெலுங்கானா வந்திருக்கும் பார்த்தீங்களா, 29 தான் இருந்துச்சு. ஆனால் ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்ததை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதைய யூனியன் பிரதேசமாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால் மறுபடியும் குறைஞ்சிருச்சு. இப்போ 28 மாநிலங்கள் நமக்கு இருக்குது. எத்தனை யூனியன் பிரதேசங்கள்னால் 8 இருக்குது. அது என்னன்னு சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜம்மு காஷ்மீர், லடாக். நமக்கு தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலமாக இருந்துச்சு. அது என்ன பண்ணியிருக்காங்க, 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் ஒன்று, லடாக் ஒன்று. எப்போன்னா 31 அக்டோபர் 2019. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 370வது சட்டப்பிரிவை நீக்கம் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஜம்மு காஷ்மீருக்கு நமக்கு தெரியும் சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. அப்போ சிறப்பு அந்தஸ்து அப்படின்னா என்னதுன்னா, அவங்க நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த அடிப்படை உரிமைகளாகட்டும், அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளாகட்டும், நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதையெல்லாம் அவங்க என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா ஃபாலோ பண்ண வேண்டியது கிடையாது. சரிங்களா, அப்போ இது மாதிரி நிறைய அந்தஸ்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறதா 370வது சட்டப்பிரிவு. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நீக்கம் பண்ணிட்டு இதை வந்து 2 யூனியன் டெரிட்டரியாக நம்ம இதுக்கு கீழே, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அப்போ இந்த 2 யூனியன் டெரிட்டரியாக கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதில் ஜம்மு காஷ்மீருக்கு
என்ன இருக்குது, சட்டமன்றம் இருக்குது, லடாக்குக்கு சட்டமன்றம் கிடையாது. அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாருங்கள், டயூடாமன் தாத்ரா நாகர் ஹவேலி. இது பார்த்திங்கன்னா முன்னாடி 2 தனித்தனி யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சுங்க. சரிங்களா, டயூடாமன் வேறு, தாத்ரா நாகர் ஹவேலி வேறு. சரிங்களா, இப்போது அதை 2ஐயும் சேர்த்திட்டாங்க. 2020 அது என்ன பண்ணிட்டாங்க, இணைச்சிட்டாங்க. அது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபர் தீவுகள், டெல்லி, சண்டிகர், லட்சத்தீவு, புதுச்சேரி, இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது அந்த ஜம்மு காஷ்மீரும் டயூடாமன் அந்த இணைச்சாங்க பார்த்தீங்களா, அதுவும் தான் நமக்கு என்னாகும், கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்தது பாருங்கள், இந்த யூனியன் பிரதேசங்களில் டெல்லி, புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகியவற்றிற்கு சட்டமன்றங்கள் உண்டு. நம்ம முன்னாடி படிச்சிருப்போம், யூனியன் பிரதேசங்கள்லேயே டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் மட்டும்தான் சட்டமன்றங்கள் இருக்குதுன்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்போ எக்ஸ்ட்ராவாக எதுக்கு இருக்குது, ஜம்மு காஷ்மீருக்கு இருக்குது. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாலிட்டி அப்டேட்டடான இன்ஃபர்மேஷனை பார்த்துட்ருக்கோம், அதோடைய கண்டினியூஷன் தான் இது. ஃபஸ்ட்டு பாருங்கள், குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் ஆவதற்கு 50 பேர் முன்மொழிய வேண்டும், 50 பேர் வழிமொழிய வேண்டும். நம்மளுடைய 10th புக்கில் எப்படி இருக்குன்னா 10 பேர் முன்மொழியறதாகவும் 10 பேர் வழிமொழிய வேண்டும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிடையாது, நம்ம 12th புக்கில் அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். அந்த 50 பேர் முன்மொழிவதும் வழிமொழிவதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாராக தான் இருக்கணும். குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் யார் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னா எம்பிஸும் எம்எல்ஏவும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்கள 50 எம்பி இல்லைன்னா 50 எம்எல்ஏ, அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், வழிமொழியணும், முன்மொழியணும். ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா 28 இருக்காங்கன்னு சொல்லி நம்மளுடைய புக்குடைய இன்ஃபர்மேஷன். சரிங்களா, என்ன அப்டேட் ஆகிருக்குன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தலைமை நீதிபதி உட்பட 34 இருக்க வேண்டும். இப்போ எவ்வளோ இருக்கணும், 34 இருக்கணும். ஆனால் எவ்வளோ இருக்காங்கன்னா 33 பேர் தான் இருக்காங்க. ஆனால் எவ்வளோ இருக்கணும், சாங்ஷன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளோ இருக்கணும்னா 34 இருக்கணும். இவ்வளோ எண்ணிக்கை இருக்கணும்னு சொல்லிட்டு யார் தீர்மானிப்பாங்கன்னா பாராளுமன்றம் தான் தீர்மானிப்பாங்க. சரிங்களா, இதுவே மாநில உயர் நீதிமன்றத்தில் இவ்வளோ இருக்கணுங்கிறத யார் தீர்மானிப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தீர்மானிப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் 6. ஈரவை சட்டமன்றம்னா நம்ம படிச்சிருப்போம், பை கேமரல் லெஜிஸ்லேச்சர். அப்போது ஒரு மாநிலத்தில் சட்டமன்றமும் இருக்கும், சட்டமேலவையும் இருக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஈரவை சட்டமன்றம்னு சொல்லுவோம். அப்படி 2 அவையுமே இருக்கக்கூடிய மாநிலங்கள் எத்தனைனா 6. இதில் ஒரு கன்ஃபியூஷன், பழைய எடிஷனில் ஜம்மு காஷ்மீரை கொடுத்துருப்பாங்க, ஜம்மு காஷ்மீர் என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன 6 இருக்குது, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. சரிங்களா, இந்த 6 ஸ்டேட்ஸுக்கும் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது. அதில் ஜம்மு காஷ்மீர் கொடுத்துருப்பாங்க, அதை நீக்கிட்டாங்க. சரிங்களா, அது போக இப்போ ஒடிசான்னு சில இடத்துல எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஒடிசா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மத்திய அரசுடைய ஒப்புதலுக்காக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அப்போ அந்த பாராளுமன்றம் என்ன பண்ணணும்னா ஒரு சட்டம் இயற்றி இதையை ஓகே ஒப்புதல் தெரிவித்தாங்கன்னா உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு ஒடிசாவில் சட்டமேலவை உருவாகிரும். இப்போ ஒரு சட்டமேலவையை நம்ம எப்படி நீக்கலாம், நம்மளுடைய பார்த்திங்கன்னா 1986 நம்மளுடைய தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கப்பட்டது. அப்போது சட்டமேலவையை நம்ம நீக்கவும் செஞ்சுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், அதையை உருவாக்கவும் செஞ்சுக்கலாம். எப்படி பண்ணணும், நீங்கள் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, நம்ம மாநில சட்டமன்றங்களில் 3ல் 2 பங்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருக்கணும். தெரிவிக்கப்பட்டு அதை யாருக்கு அனுப்பிச்சிருக்கணும்னா பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். பாராளுமன்றம் ஒப்புதல் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா என்னாகும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சட்டமேலவையை உருவாக்கிக்கலாம். அப்படி தான் ஒடிசா சட்டமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒப்புதல் தெரிவித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ சென்டரை ஒப்புதல் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே உருவாயிரும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், நம்ம புக்கில் 15வது தமிழக சட்டமன்றம் 2016 அமைக்கப்பட்டது. இது கரெக்டு தான். நம்ம இப்போ கடைசியாக என்ன சட்டமன்றம் என்ன இது எலெக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். எத்தனையாவது சட்டமன்றம் இருக்குது இப்போது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ இருக்கிறது 16வது தமிழக சட்டமன்றம். 2021 எலெக்ஷன் நடந்துச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு 16வது தமிழக சட்டமன்றம் இருக்குது. அப்போ சென்ட்ரல் லெவலில் பார்த்திங்கன்னா 17வது லோக்சபா இருக்குது, 17வது மக்களவை,
எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா 2019 அமைக்கப்பட்டது. அவ்வளோதான். இந்த 3 டாப்பிக்கில் நம்ம படிச்சுள்ளிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, நம்ம புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனில் சேஞ்ச் ஆனது எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.